Morning champions, this is Professor Aswin from Government College of Technology. I am my technical champion Agalin. இப்போ அகலியன் வந்து இன்னைக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு. ஒரு 10 கான்செப்ட் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்றாங்க? Which refrigerant has the maximum ozone depletion potential in the stratosphere? ஒரு ரெஃப்ரிஜரண்ட் இருக்கு. அது என்ன பண்ணா ஓசோன் வந்து எப்படி ஓசோனை அழிக்குதான். எந்த ரெஃப்ரிஜரண்ட் வந்து ரெஃப்ரிஜரண்ட்ல உள்ள எந்த எலிமெண்ட் வந்து ஓசோனுக்கு பாதிப்பு உண்டாக்கும்? ஓசோனுக்கு பாதிப்பை உண்டாக்குபவன் யார் தான் கேள்வி. அப்ப ரெஃப்ரிஜரண்ட்ல உள்ள யார் வந்து ஓசோன் ரெஃப்ரிஜரண்ட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? கார்பன் இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம், குளோரின் இருக்கலாம், ஃப்ளோரின் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா யார் வந்து பாதிப்பு உண்டு பண்றா? பாதிப்பு ஃப்ளோரின். சோ பாதிப்புக்கு ஃப்ளோரின் ஞாபகம். அடுத்து in window air conditioner the expansion device used is. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம வேப்பர் கம்ப்ரஸர் சிஸ்டத்தில் எக்ஸ்பேன்ஷன் வந்து என்ன டிவைஸ்ன்னு பார்த்துருக்கோம். அப்போது அங்கே கேபிலரி டியூப் தான் பார்த்தோம். இங்கேயும் வந்து விண்டோ ஏர் கண்டிஷனிங் கேபிலரி டியூப் தான் சொல்கிறாங்க. The color of the flame of halide torch in case of leakage of freon refrigerant will change to bright green. ஸோ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லீக் ஆகுது. எங்கே லீக் ஆகுது? ஃப்ரீயான் ரெஃப்ரிஜரண்ட் வந்து எங்கே லீக் நடக்குது. நம்ம லீக் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு ஆலைட் டார்ச்சை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆலைட் டார்ச்சை வைக்கும்போது அங்கே வந்து என்னன்னா பிரைட் க்ரீன் ஃப்ளேம் ஆகும். ஒரு இடத்துல லீக் ஆகுது. என்ன லீக் ஆகுது? ஃப்ரீயான் ரெஃப்ரிஜரண்ட் தான் லீக் ஆகுது. நம்ம அங்கே வந்து ஆலைட் டார்ச்சை வச்சு பார்க்குறோம். ஆலைட் டார்ச் பண்ணும்போது அங்கே பிரைட் க்ரீனாக மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Chemical formula of freon 12 is. ஃப்ரீயான் 12 அப்படின்னா என்னன்னா டைஃப்ளோரோ மீத்தேன் சொல்லுவாங்க. குளோரின் 2 குளோரின் டபுள் ஆக்ஷன் ஃப்ளோரினோ டபுள் ஆக்ஷன் தான் அதான் ஃப்ரீயான் 12 சொல்லுவாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து குளோரின் இவன் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ H எத்தனை இருக்கும் அப்படின்னா 0H இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 1 அப்படின்னா இங்கே வந்து H வந்து எத்தனை இருக்கும்? H இருக்காது. ஏன்னா 1 - 1. இங்கே 2 இருக்குன்னா 2 குளோரின். இப்போ கார்பனுக்கு வந்து பார்த்தோன்னா கார்பனுக்கு 4 கைகள். கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 4 கை. கார்பனுக்கு பேலன்ஸி 4 கை. அப்போ 2 இடத்துல குளோரின் தான், மிச்சம் 2 இடத்துல குளோரின். இதே வந்து இது வந்து R12க்கு. இப்போ R22னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்கும், அதே 4 கை தான். ஆனால் இந்த 2 இருந்தால் 2 - 1 போட்டிங்கன்னா இங்கே 1 - 1 போட 0. 2 இருந்தால் 1 - 1 ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ இங்கே 2 குளோரின் இருக்கும். அப்போ ரிமைனிங் வந்து ஒரு குளோரின். அப்போ இதுதான் வந்து நம்ம R22னா இன்னும் R12க்கு ஃபார்முலா இருக்கு. In milk chilling plants the usual secondary refrigerant is. ஸோ மில்க் சில்லிங் பிளான்ட்ல செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட் யார் யூஸ் பண்ணா? பிரைன்னா என்னன்னா சால்ட் சொல்யூஷன். உப்பு தண்ணி தான் வந்து பிரைன் சொல்லுவோம். ஸோ செகண்டரி ரெஃப்ரிஜரண்ட் யாரை யூஸ் பண்றோம்? மில்க் சில்லிங் பிளான்ட்ல பிரைன் யூஸ் பண்றோம். Refrigerant commonly used in commercial plants. ஸோ மில்க் சில்லிங் பிளான்ட்டுக்கு பிரைன் மாதிரி செகண்டரி ரெஃப்ரிஜரண்டா இங்க காமன்லி யூஸ் கமர்ஷியல் பிளான்ட்ல அமோனியா யூஸ் பண்ணுவோம். Dry ice is சாலிட் கார்பன் டை ஆக்சைடு தான் செல்லமா நம்ம எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா ட்ரை ஐஸ் கூப்பிடுவோம். சாலிட் கார்பன் டை ஆக்சைடை செல்லமா எப்படி கூப்பிடுவோம்? ட்ரை ஐஸ் கூப்பிடுவோம். அடுத்து the capacity of a domestic refrigerator is in the range of. டொமஸ்டிக் ரெஃப்ரிஜரேட்டர் 0.1 to 0.310 அப்படி எடுத்துக்கலாம். global warming is caused by. ஸோ ஓசோன் டெப்ளீஷனுக்கு வந்து ஃப்ளோரின் காரணம் மாதிரி குளோபல் வார்மிங் ஒரு கெட்ட விஷயம் தான். அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் காரணம். A domestic refrigeration uses which type of compressor? ஸோ ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா பிஸ்டன் டைப் ரெசிப்ரோகேட்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு அகலியனோட சேர்ந்து நம்ம 10 கான்செப்ட் கற்றுக் கொடுத்தோம். கற்றுக் கொடுத்த அகலியனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.